மறைந்த தமிழக முன்னாள் முதலமைச்சர் எம்ஜிஆரின் பிறந்த நாளையொட்டி புதுச்சேரியில் உள்ள அவரது திருவுருவ சிலைக்கு அரசு சார்பில் முதலமைச்சர் ரங்கசாமி மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். மறைந்த தமிழக முன்னாள் முதலமைச்சர் எம்ஜிஆரின் பிறந்த நாளையொட்டி புதுச்சேரி புதிய பேருந்து நிலையம் எதிரே உள்ள எம்ஜிஆரின் திருவுருவ சிலைக்கு அரசு சார்பில் முதலமைச்சர் ரங்கசாமி மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். அவரை தொடர்ந்து துணை சபாநாயகர் ராஜவேலு, அமைச்சர் சாய் சரவணகுமார் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்கள் ஏ.கே.டி. ஆறுமுகம், நேரு ஆகியோர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். தொடர்ந்து அதிமுக சார்பில் மாநில செயலாளர் அன்பழகன் தலைமையில் உப்பளம் தலைமை அலுவலகத்தில் எம்ஜிஆர் சிலைக்கு மாலை அணிவித்த பிறகு 500க்கும் மேற்பட்ட அதிமுகவினர் ஊர்வலமாக சென்று பேருந்து நிலையம் எதிரே உள்ள எம்ஜிஆர் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். மேலும் புதுச்சேரி அதிமுக உரிமை மீட்பு குழுவின் மாநில செயலாளர் ஓம் சக்தி சேகர் தலைமையில் நிர்வாகிகள் நெல்லித்தோப்பு நெலின் வீதியிலிருந்து ஊர்வலமாக வந்து புதிய பேருந்து நிலையம் அருகே உள்ள எம்ஜிஆர் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். இதில் அதிமுக உரிமை மீட்பு குழுவைச் சேர்ந்த நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். தொடர்ந்து பாரத ரத்னா டாக்டர் எம்ஜிஆர் மக்கள் நல இயக்கம் சார்பில் தமிழக மேனாள் முதல்வர் பாரத ரத்னா டாக்டர் எம்ஜிஆரின் 108வது பிறந்த நாள் விழா கொண்டாடப்பட்டது. அதையொட்டி புதிய பேருந்து நிலையம் அருகில் அமைந்துள்ள எம்ஜிஆர் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மலர்கள் தூவி சிறப்பிக்கப்பட்டது. நிகழ்ச்சியில் இயக்க நிறுவனர் பேராசிரியர் அண்ணா ஜெகன் தலைமையில் தலைவர் சிவா, துணைத் தலைவர் முனைவர் இளங்கோவன், பொருளாளர் பேராசிரியர் சண்முகவேல், கலிய பெருமாள், குமரவேல், மண்ணாங்கட்டி, பாக்சந்த், ஜெயின், சரிதா மற்றும் பலர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். இதேபோல் புதிய நீதி கட்சி சார்பில் எம்ஜிஆர் சிலைக்கு மாலை அணிவித்து இனிப்புகள் வழங்கி கொண்டாடப்பட்டது. நிகழ்ச்சியில் நிர்வாகிகள் கிருஷ்ணமூர்த்தி, ராம காமராஜ், பொன் நடராஜன், தேவநாதன், வேல்பாரி, ராஜேந்திரன், இளங்கோ உள்ளிட்ட நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டு மரியாதை செலுத்தினர். தமிழ்நாட்டு மக்களை ஓரம் கட்டிவிட்டு குடும்ப ஆட்சி நடத்தி வரும் திமுக அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டின் போது அந்த குடும்பத்தில் உள்ள நிதியெல்லாம் ஒன்று சேர்த்து மாவட்ட ஆட்சியரை ஓரம் கட்டி அவமதித்ததாக அம்மா மக்கள் முன்னேற்ற கழக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் தெரிவித்துள்ளார். தமிழக முன்னாள் முதல்வர் எம்ஜிஆரின் 108வது பிறந்த நாளையொட்டி புதுச்சேரி புதிய பேருந்து நிலையம் எதிரே உள்ள அவரது சிலைக்கு அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் சார்பில் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது. இதில் அம்மா மக்கள் முன்னேற்ற கழக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் கலந்து கொண்டு சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த அவர், திமுகவின் மக்கள் விரோத ஆட்சியை அகற்ற அம்மாவின் ஓர் அணியில் திரள வேண்டும் என்றவர். தமிழ்நாட்டு மக்களை ஓரம் கட்டிவிட்டு குடும்ப ஆட்சி நடத்தி வரும் திமுக அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டின் போது அந்த குடும்பத்தில் உள்ள நிதியெல்லாம் ஒன்று சேர்த்து மாவட்ட ஆட்சியரை ஓரம் கட்டி அவமானப்படுத்தியுள்ளதாகவும், தமிழகத்தில் சினிமா துறை உள்ளிட்ட அனைத்து துறைகளையும் இந்த குடும்ப ஆட்சி ஆக்டோபஸ் போல் அபகரித்து ஆதிக்கம் செலுத்தி வருவதாக கூறினார். தொடர்ந்து பேசிய அவர், ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் ஆளும் கட்சியின் அராஜகம் அதிகார துஷ்பிரயோகத்தால் நடைபெறும் என்பதால் அதனை புறக்கணித்துள்ளதாகவும், இந்த தேர்தல் ஒன்றும் தமிழகத்தின் தலையெழுத்தை மாற்றப் போவதில்லை எனவும், இந்த தேர்தலை எடப்பாடி பழனிசாமி புறக்கணிக்க காரணம் என்ன என கேள்வி எழுப்பிய அவர் திமுகவின் பி டீமாக செயல்படுவதாகவும், வரும் சட்டமன்ற தேர்தலுக்கு பிறகு பழனிசாமி காணாமல் போய்விடுவார் என்றார். புதுச்சேரியில் பேருந்து மற்றும் டெம்போ இரண்டிலும் சென்று இருவரிடம் நகை திருட்டில் ஈடுபட்ட திருப்பத்தூரைச் சேர்ந்த பெண்ணை கோரிமேடு போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர். பாகூரை சேர்ந்தவர் மலர்கொடி, வயது 55. இவர் கடந்த நவம்பர் 27ஆம் தேதி கடலூரில் இருந்து சிகிச்சைக்காக ஜிப்மருக்கு பேருந்தில் வந்தபோது அதே பேருந்தில் வந்த பெண் ஒருவர் அவரின் கவனத்தை திசை திருப்பி மலர்கொடி கழுத்தில் அணிந்திருந்த 3 சவரன் செயினை பறித்துக் கொண்டு தப்பித்தார். இதேபோல் புதுச்சேரி சுற்றுலா வந்த ஆந்திராவைச் சேர்ந்த 29 வயதாகும் பேபி துர்கா பவானி என்பவர் கடந்த நவம்பர் 29ஆம் தேதி ராஜீவ்காந்தி சந்திப்பிலிருந்து டெம்போவில் சென்ற போது அவரின் அருகே அமர்ந்த பெண் ஒருவர் 3 சவரன் நகையை திருடி சென்றார். புகாரின் பேரில் கோரிமேடு இன்ஸ்பெக்டர் பாலமுருகன் மற்றும் போலீசார் வழக்கு பதிந்து விசாரித்தனர். அதில் திருப்பத்தூர் மாவட்டம் பாச்சல் பிரிச்சி ஆசாரி நகரைச் சேர்ந்த 32 வயதாகும் சோலையம்மா என்பவர் நகைகளை திருடியது தெரிய வந்தது. அவரை கைது செய்த போலீசார் 3 லட்சம் ரூபாயை பறிமுதல் செய்தனர். அவரை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி காலப்பட்டு சிறையில் அடைத்தனர். புதுச்சேரி கடற்கரை சாலையில் நடைபெற்ற கிராமிய கலை நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட கலைஞர்களுக்கு உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம், சட்டமன்ற உறுப்பினர் வி.பி. ராமலிங்கம் ஆகியோர் சான்றிதழ்களை வழங்கி பாராட்டினர். இந்து கலை இலக்கிய முன்னணி சார்பில் கிராமிய கலை நிகழ்ச்சி தர்மத்தின் திருவிழா புதுச்சேரி கடற்கரை சாலையில் உள்ள காந்தி திடலில் நடைபெற்றது. நிகழ்ச்சியில் கிராமிய கலை நிகழ்ச்சிகள் நிகழ்த்தப்பட்டன. இந்நிகழ்ச்சியில் சிறந்த விளங்கிய கலைஞர்களுக்கு உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம், சட்டமன்ற உறுப்பினர் வி.பி. ராமலிங்கம்,
ஸ்டண்ட் மாஸ்டர் கனல் கண்ணன் ஆகியோர் கலந்து கொண்டு சான்றிதழ் மற்றும் பரிசுகள் வழங்கி வாழ்த்துக்களை தெரிவித்தனர். நிகழ்ச்சியில் இந்து கலை இலக்கிய முன்னணியைச் சேர்ந்த நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். மேலும் ஏராளமான பொதுமக்களும் இந்த நாட்டுப்புற கலை நிகழ்ச்சியை கண்டு ரசித்தனர். புதுச்சேரி தொழில்நுட்ப பல்கலைக்கழகத்தில் மாணவி தாக்கப்பட்டதை கண்டித்து அகில பாரதிய வித்யார்த்தி பரிஷத் அமைப்பின் மாணவிகள் பல்கலைக்கழகத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். புதுச்சேரி தொழில்நுட்ப பல்கலைக்கழகத்தில் மாணவி தாக்கப்பட்டதை கண்டித்து அகில பாரதிய வித்யார்த்தி பரிஷத் அமைப்பின் மாணவிகள் பல்கலைக்கழகத்தை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்தினர். இந்த நிகழ்வு சனிக்கிழமை நடைபெற்றது. இந்த அசம்பாவித நிகழ்வை முறையாக பல்கலைக்கழக நிர்வாகம் காவல்துறை விசாரணைக்கு தகவல் தெரிவிக்கவில்லை. இது தொடர்பாக காவல்துறை பல்கலைக்கழகத்திற்கு 13ஆம் தேதி அன்று விசாரணைக்கு சென்றுள்ளனர். காவல்துறை விசாரணைக்கு கூறாமல் 3 நாட்களாக இந்த விஷயத்தை பல்கலைக்கழக நிர்வாகமே முறையில்லாமல் கையாண்டிருக்கிறது. பாதிக்கப்பட்ட மாணவி விடுதி வார்டனுடன் அரசு பொது மருத்துவமனைக்கு சென்றுள்ளார். ஆனால் அவர்கள் அங்கு MLC பதிவு செய்யவில்லை. பின்பு பல்கலைக்கழகத்திற்கு மாணவி அழைத்து சென்ற பல்கலைக்கழக நிர்வாகத்தினர் இதனை இத்துடன் விட்டுவிடுமாறு தெரிவித்துக் கொண்டனர். யாரை காப்பாற்ற இந்த முயற்சி என்று தெரியவில்லை. பல்கலைக்கழக நிர்வாகமோ எதையோ மூடி மறைக்கின்றது. இந்த விஷயத்தை அகில பாரதிய வித்யார்த்தி பரிஷத் வன்மையாக கண்டிக்கின்றது. உடனடியாக பெண் IPS தலைமையிலான சிறப்பு விசாரணை குழு அமைத்து விசாரிக்க வேண்டும். இதை அலட்சியமாக கையாண்ட துணைவேந்தர் மற்றும் டீன் ஆகியோரை பணியிட நீக்கம் செய்ய வேண்டும் என பாதுகாப்பான சூழலை பல்கலைக்கழகத்தில் அமைத்திட வேண்டி தேசிய பொறுப்பாளர் கிருத்திகா தலைமையில் கண்களை மூடிக்கொண்டு பல்கலைக்கழகம் முன்பு போராட்டம் நடத்தினர். இந்த போராட்டத்தில் ஆர்த்தி, கோகிலா மற்றும் விமலா தேவி உடனிருந்தனர். தமிழக முன்னாள் முதல்வர் MG ராமச்சந்திரனின் 108வது பிறந்த நாளை முன்னிட்டு மங்களம் தொகுதி கணுவாப்பேட்டை பகுதியில் அன்னதானம் வழங்கப்பட்டது. மறைந்த தமிழக முன்னாள் முதல்வரும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் நிறுவனருமான MG ராமச்சந்திரனின் 108வது பிறந்த நாளை முன்னிட்டு மங்களம் தொகுதி கணுவாப்பேட்டை பொதுநகர் பகுதியில் அமைந்துள்ள MGRின் முழு உருவ சிலைக்கு கழக நிர்வாகிகள் சார்பில் மாலை அணிவித்து மலர் தூவி அஞ்சலி செலுத்தப்பட்டது. அதனைத் தொடர்ந்து அப்பகுதியைச் சேர்ந்த 2000 நபர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை தொகுதி கழக நிர்வாகிகள் தேசிங்கு, தவமணி, அரசு, குமார், சிவா, குமரன், சேகர், சந்தோஷ், ராஜ், வினோத் உள்ளிட்ட நிர்வாகிகள் சிறப்பாக செய்திருந்தனர். உப்பளம் தொகுதி மக்கள் நலப்பணிகள் குறித்து சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி நகராட்சி ஆணையர் கந்தசாமியை சந்தித்து ஆலோசனை நடத்தினார். புதுச்சேரி உப்பளம் தொகுதிக்குட்பட்ட பகுதிகளில் சட்டமன்ற உறுப்பினர் மேம்பாட்டு நிதியிலும் ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் கீழ் தொகுதியில் வேகமாக நடைபெறாமல் இருக்கக்கூடிய பணிகள் குறித்தும் நடக்க வேண்டிய பணிகள் குறித்தும் சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி நகராட்சி ஆணையர் கந்தசாமியை சந்தித்து ஆலோசனை நடத்தினார். அதில் குறிப்பாக சாலைகள் அமைக்க கோரி லதீப் சந்து, பாண்டியன் சந்து, அப்பாவு மேஸ்திரி வீதி, பொன்னியாங்குட்டி வீதி, வஉசி வீதி, மொரசான் வீதிகளை குறிப்பிட்டார். மேலும் நேதாஜி நகர் 3இல் உள்ள சமுதாய கூடத்தில் முதல் தளத்தில் பள்ளிக்கூடம், அரப்பணி அபை தோட்டம், கல்யாண மண்டபம், ராசவுடையார் தோட்டத்தில் ரயில்வே நிலையம் வழியே செல்லும் வாய்க்கால் கட்டைகள் உப்பனாறு வரை அமைக்கும் பணி மற்றும் ஜெயராம் செட்டியார் தோட்டம், நேதாஜி நகர் அழகர் சாமி வீதி சாலை அமைக்க பூமி பூஜை ஆகிய பணிகள் குறித்து ஆலோசனை நடத்தினார். பின்னர் சட்டமன்ற உறுப்பினர் ஆணையருக்கு சால்வை அணிவித்து பொங்கல் வாழ்த்து கூறினார். சாரோன் சொசைட்டி ஆஃப் பாண்டிச்சேரி மற்றும் புஷ்பகாந்தி முதியோர் இல்லத்தில் பொங்கல் விழா கொண்டாடப்பட்டது. சாரோன் சொசைட்டி ஆஃப் பாண்டிச்சேரி மற்றும் புஷ்பகாந்தி முதியோர் இல்லம் இணைந்து போர்க்காடு VIP நகரில் இயங்கி வரும் புஷ்பகாந்தி முதியோர் இல்லத்தில் பொங்கல் திருநாளை சிறப்பாக கொண்டாடியது. இந்நிகழ்ச்சிக்கு புஷ்பகாந்தி முதியோர் இல்ல நிறுவனர் சாரோன் மோகன், சுகுணா, பேபி சோபனா ஆகியோர் தலைமை தாங்கினர். அதனைத் தொடர்ந்து நிறுவனரும் செயலாளருமான மோகன் அனிதா இந்நிகழ்ச்சிக்கு சிறப்பு அழைப்பாளராக தாசில்தார் ஐயனார், சமூக மக்கள் இயக்க தலைவி ஃபரிதா, மண்ணுக்கும் மக்களுக்கும் இயக்க தலைவர் மகேந்திரவேலன், துணைத் தலைவர் வினோத்குமார், எழுந்தக்காரங்கள் தலைவர் கோபாலகிருஷ்ணன் ஆகியோர் கலந்து கொண்டு நிகழ்ச்சியை சிறப்பித்தனர். இவ்விழாவில் முதியோர்களை மகிழ்விக்கும் வகையில் அவர்களுக்கு தப்பாட்டம், சிலம்பாட்டம் மற்றும் பாரம்பரிய கலை நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டன. இதில் இல்ல முதியோர்களுடன் அருகில் உள்ள ஊர் மக்களும் கலந்து கொண்டு பொங்கலிட்டு கலை நிகழ்ச்சிகளில் பங்கேற்று ரசித்த பொங்கல் விழாவை சிறப்பாக கொண்டாடி மகிழ்ந்தனர். புதுச்சேரியில் வெளிமாநில சுற்றுலா பயணிகள் காணும் பொங்கல் பண்டிகையை உற்சாகமாக கொண்டாடி மகிழ்ந்தனர். புதுச்சேரிக்கு வரும் சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது. குறிப்பாக வார விடுமுறை, புத்தாண்டு பண்டிகை நாட்களில் சுற்றுலா பயணிகளின் வருகை வழக்கத்தை விட பன்மடங்காக அதிகரிக்கும். இந்நிலையில் காணும் பொங்கலையொட்டி தமிழகம் உள்ளிட்ட வெளி மாநிலங்களில் இருந்து ஏராளமானோர் குடும்பத்தினர் மற்றும் நண்பர்களுடன் புதுச்சேரியில் நேற்று அதிகாலை முதல் குவிந்தனர். மணக்குள விநாயகர், வரதராஜ பெருமாள், வேதபுரீஸ்வரர் உள்ளிட்ட கோவில்களில் சுற்றுலா பயணிகள் அதிக அளவில் சுவாமி தரிசனம் செய்தனர். முருங்கம்பாக்கம் கைவனி கிராம படகு குழாமில் அலையாத்தி காடுகளை ரசித்தபடி படகு சவாரி செய்து மகிழ்ந்தனர்.
மேலும் கடற்கரை பாரதி பூங்கா, அரவிந்தர் ஆசிரமம், நோனாங்குப்பம் படகு குழாம், புசுடு ஏரி, பாண்டி மெரினா, சின்ன வீராம்பட்டினம் கடற்கரை உள்ளிட்ட பல்வேறு இடங்களுக்கும் சென்று பொங்கல் பண்டிகையை கொண்டாடினர். இதனால் அனைத்து சுற்றுலா மையங்களில் அதிக எண்ணிக்கையில் போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டிருந்தனர். ஜிப்மர் மருத்துவமனையில் செக்யூரிட்டியின் ஐபேடை திருடிய சேலம் மாவட்டத்தைச் சேர்ந்த கார்த்திக் என்பவரை போலீசார் கைது செய்துள்ளனர். விழுப்புரம் மாவட்டம் இலவம்பட்டு மாரியம்மன் கோவில் வீதியைச் சேர்ந்தவர் சதீஷ், வயது 34. இவர் ஜிப்மரில் செக்யூரிட்டியாக உள்ளார். கடந்த 8ஆம் தேதி பணியில் இருந்தபோது தன்னுடைய விலை உயர்ந்த ஐபேட், பென்சில் உள்ளிட்டவற்றை அங்குள்ள விடுதி அறையில் வைத்தார். பணி முடிந்து மீண்டும் விடுதி அறைக்கு சென்ற போது வைக்கப்பட்டிருந்த பொருட்கள் காணாமல் போனது தெரிய வந்தது. இது குறித்து அவர் தன்வந்திரி நகர் காவல் நிலையத்தில் கொடுத்த புகாரை அடுத்து வழக்கு பதிவு செய்யப்பட்டது. ஜிப்மர் மருத்துவமனை சிசிடிவி கேமராக்களை ஆய்வு செய்த போலீசார் விசாரணை மேற்கொண்டதில் சேலம் மாவட்டம் கொளத்தூரைச் சேர்ந்த 44 வயதாகும் கார்த்திக் என்பவர் திருடியது தெரிய வந்தது. அவரை போலீசார் நேற்று கைது செய்தனர். முதலியார்பேட்டை இளைஞர்கள் நற்பணி சமூக சேவை மன்றம் சார்பில் பொங்கல் விளையாட்டு போட்டி பரிசீலிப்பு விழா நடைபெற்றது. புதுச்சேரி முதலியார்பேட்டை இளைஞர்கள் நற்பணி சமூக சேவை மன்றம் சார்பில் பொங்கல் விழாவை முன்னிட்டு பெண்களுக்கான கோலப் போட்டி, சிறுவர் சிறுமியர்களுக்கான ஓவிய போட்டி, இளைஞர்களுக்கான கயிறிழுக்கும் போட்டி, ஓட்டப்பந்தயம், உரியடித்தல் போன்ற பல்வேறு போட்டிகளை நடத்தி பரிசீலிப்பு விழா சாமிநாதப்பிள்ளை வீதி ஸ்ரீ முத்துமாரியம்மன் திருக்கோவில் அருகில் நடைபெற்றது. பரிசீலிப்பு விழாவிற்கு மன்றத்தின் தலைவர் ராஜி என்கின்ற பாவாடை ராயன் தலைமை தாங்கினார். அமைப்பாளர் சங்கரையா முன்னிலை வகித்தார். மன்றத்தின் செயலாளர் ராமதாஸ் மற்றும் பொருளாளர் குமரன் ஆகியோர் வரவேற்றனர். போட்டிகளில் வெற்றி பெற்றவர்களுக்கு புதுச்சேரி பாரதிய ஜனதா கட்சி மாநில செயலாளர் டாக்டர் வெற்றி செல்வம், முன்னாள் வழக்கறிஞர் சங்க தலைவர் வழக்கறிஞர் குமரன், மன்றத்தின் கௌரவ தலைவர், உள்ளாட்சித்துறையின் முன்னாள் துணை இயக்குனர் வழக்கறிஞர் கிருஷ்ணராஜ், தொழிலதிபர்கள் துளசி என்கின்ற ஐயப்பன், ஜெயபிரகாஷ் ஆகியோர் பரிசுகளை வழங்கினர். நல்லாசிரியர் விருது பெற்ற முனைவர் பட்ட ஆய்வாளர் பூங்குழலி பெருமாள் போட்டிகளின் நடுவராக செயல்பட்டார். பரிசுகள் வழங்கி வெற்றி பெற்றவர்களை வெற்றி செல்வம் வாழ்த்தி பேசும் பொழுது, வரும் காலங்களில் முதலியார்பேட்டை பகுதியில் 10ஆம் வகுப்பு, 12ஆம் வகுப்பு, கல்லூரி உள்ளிட்ட தேர்வுகளில் சாதனை புரிகின்ற மாணவர்களுக்கு பரிசுகள் வழங்கப்படும் என்று அறிவித்து ஊக்கப்படுத்தினார். நிகழ்ச்சி ஏற்பாடுகளை மன்ற நிர்வாகிகள் கதிரவன், ராம்குமார், பாரதி, பாலாஜி, கிஷோர், மாறன், ஸ்ரீதர், கார்த்திகேயன், அஜய், விஸ்வா உள்ளிட்டோர் சிறப்பாக செய்திருந்தனர். அமிகே ஸ்போர்ட் தி பெத்தாங் பிராங்கோ பாண்டிச்சேரி அசோசியேஷன் சார்பில் இருளர்கள் குடும்பத்தினருக்கு பல்வேறு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது. பிரான்சின் சர்ச்சில் மாநிலத்தில் அமைந்துள்ளது அமிகே ஸ்போர்ட் தி பெத்தாங் பிராங்கோ பாண்டிச்சேரி அசோசியேஷன். இந்த அமைப்பானது பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு பாண்டிச்சேரி பாகூர் கொம்யூனில் குருவினத்தத்தில் இருளர்கள் குடும்பத்திற்கு அன்றாடம் தேவைப்படும் சமையல் பாத்திரங்கள் மற்றும் புடவை, வேஷ்டி, துண்டு, பெட்ஷீட், அரிசி, மளிகை பொருட்கள் அடங்கிய தொகுப்புகள் 40 இருளர்கள் குடும்பத்திற்கு வழங்கப்பட்டது. மேலும் அவர்களுக்கு மதிய உணவாக சிக்கன் பிரியாணியும் வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியை அமைப்பின் நிர்வாகிகள், உறுப்பினர்கள் மற்றும் பாண்டிச்சேரி நண்பர்கள், பகுதி மக்கள் சிறப்பாக ஏற்பாடு செய்திருந்தனர். ஏபிஜே அப்துல் கலாம் இளைஞர் நற்பணி இயக்கம் சார்பில் அருந்ததிபுரம் பகுதியில் நடைபெற்ற பொங்கல் விளையாட்டு போட்டிக்கான பரிசீலிப்பு விழாவில் பங்கேற்று அரியாங்குப்பம் முன்னாள் சேர்மன் ஆனந்தன் வெற்றியாளர்களுக்கு பரிசுகள் வழங்கி பாராட்டினார். அரியாங்குப்பம் அருந்ததிபுரம் பகுதியைச் சேர்ந்த ஏபிஜே அப்துல் கலாம் இளைஞர்கள் நற்பணி இயக்கம் சார்பாக பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு 3ஆம் ஆண்டு பொங்கல் விழா மற்றும் பல்வேறு விளையாட்டுப் போட்டிகள் நடத்தப்பட்டது. இதில் வெற்றி பெற்றவர்களுக்கான பரிசீலிப்பு விழா நேற்று மாலை நடைபெற்றது. இதில் அரியாங்குப்பம் கொம்யூன் பஞ்சாயத்து முன்னாள் சேர்மன் ஆனந்தன், திமுக கலை இலக்கிய பேரவை மாநில அமைப்பாளர் சிவசங்கரன் ஆகியோர் சிறப்பு விருந்தினராக பங்கேற்று வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகள் வழங்கி பாராட்டினர். இதில் அனைத்து போட்டிகளுக்குமான முதல் பரிசினை முன்னாள் சேர்மன் ஆனந்தன் வழங்கினார். 2ஆம் பரிசினை திமுக கலை இலக்கிய பேரவை மாநில அமைப்பாளர் சிவசங்கரன் வழங்கினார். 3ஆம் பரிசினை தொழிலதிபர் ஆனந்த பாஸ்கரன் வழங்கினார். இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை ஏபிஜே அப்துல் கலாம் நற்பணி இயக்கத்தின் நிர்வாகிகள், இளைஞர்கள் சிறப்பாக செய்திருந்தனர். புதுவையின் அன்றாட நிகழ்வுகளை காண பாண்டி ஹெட்லைன்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ந்து எங்களுடன் இணைந்திருக்க பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. என்றும் உங்களுடன் பாண்டி ஹெட்லைன்ஸ்.